இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சம்பா மற்றும் குறுவை சாகுபடிக்கு ஏற்ற விதை நெல் உற்பத்தி குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கே நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த பருவத்துக்கு குறுவை மற்றும் சம்பா சாகுபடி கேட்ட நெல் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் பற்றி இப்போ பேச போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நெல் பயிர் வந்து நிறைய இடத்துல நிறைய ரகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 4 விதமான சாகுபடி செய்கள் நம்ம செஞ்சுட்ருக்கோம். குறுவை சாகுபடி, முன் சம்பா, பின் சம்பா, நவரை, தாளடி அல்லது கார் பருவத்தில் இந்த நம்ம நெல் வந்து பயிர் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் எந்த ரகங்களை நம்ம தேர்வு செய்யணும், அது மிக முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்லி முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெல் பயிரிடுறதுக்கு ஏற்ற தருணங்கள், ஏற்ற ரகங்களை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குறுவை பருவத்துக்கு நிறைய ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருக்கோம். அதில் முக்கியமான ரகங்கள் பார்த்திங்கன்னா AST 16 அந்த நெல் ரகம் பார்த்துருக்கோம். AST அம்பாசமுத்திரம் 16, 18, அப்புறம் அம்பாசமுத்திரம் 21. இப்போ வந்து கடந்த ஆண்டு வந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து அம்பாசமுத்திரம் 21 வந்து பார்த்திங்கன்னா AST 16க்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம், 18க்கும் மாற்றாக கொண்டு வந்த ரகம், அதிக மகசூல் தரக்கூடியது, உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ரகம். இந்த வயசு பார்த்திங்கன்னா 110லேருந்து 115 நாட்கள் நம்ம இந்த AST 21 சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறுவை பருவத்துக்கு கடந்த வருடம் வெளியிடப்பட்ட ரகம் பார்த்திங்கன்னா ஆடுதுறை 59. இது விவசாயிகள் இடத்துல அதிக பிரபலமாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா சாயாத தன்மை கொண்டது, அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் ADT 59ன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா ADT 53, ADT 55, ADT 57, ஆடுதுறை 57 இந்த ரகங்களும் குறுவை பருவத்துக்கு நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு TPS 5 திருப்பதி சாரம் 5ன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து நம்ம வந்து குறுவை பருவத்துக்கும் நவரை பருவத்துக்கும் பயன்படுத்தலாம். அதாவது கார் பருவம் நம்ம வந்து ஜனவரி, பிப்ரவரிலையும் நம்ம வந்து விதையை வந்து நம்ம நாட்டு விடலாம், அல்லது ஏப்ரல், மே என்ற அளவிலும் நம்ம நாற்று விடலாம். இதில் முக்கியமான பண்பு பார்த்திங்கன்னா இது இட்லி செய்வதற்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சாயாத தன்மை கொண்டது. அதான் விவசாயத்தில் அதிகமாக பிரபலமாக இருக்குதுன்னா நெல் வந்து சாயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா TPS 5 இந்த ரகமும் பிரபலமாக்கி கொண்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து குறுவை மற்றும் நவரை பருவத்துக்கு நம்ம வந்து பயிர் செஞ்சு கொண்டு இருக்கலாம். அடுத்து வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா முன்சம்பாதுனா ஆடியிலே நாற்று விடுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறை 50, ஆடுதுறை 51, ஆடுதுறை 52 போன்ற ரகங்களை வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து ஆடுதுறை 51 பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுத்தர சன்னம், கொஞ்சம் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம், விவசாயிகளுக்கு அதிக மகசூல் பெறக்கூடிய ரகமாக இது வந்துருக்கு. அடுத்தது CR 1009 சப்பான், அதுவும் வந்து நம்ம தண்ணீரெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேங்கக்கூடிய பகுதியில் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம CR 1009 சப்பான் என்ற ரகத்தை வந்து பயிர் செய்யலாம். அடுத்து இந்த ரகம் நம்ம வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பிரபலமாகிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CR 1009 சாவித்திரின்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் வந்து நம்ம அந்த பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக நம்ம வந்து முன் சம்பா படுவதற்கு இதெல்லாம் நம்ம வந்து பயிர் செய்யலாம். இவையெல்லாம் நம்ம ஆடி படத்தில் நாற்று விடணும். அடுத்தது முக்கியமான பருவம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் செய்யக்கூடிய பருவம் பார்த்திங்கன்னா பின் சம்பா. இதில் தான் நம்ம வந்து விவசாயிகள் அதிக இடத்துல அதிக நிலப்பரப்பில் நம்ம வந்து பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிட்டிருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா CO 50ன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம், இது வந்து கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும், அதிக மகசூல் தரக்கூடியது, சாயாத தன்மை கொண்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CO 52 என்று சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இதுவும் வந்து மிகச்சன்ன ரகம், அதிக மகசூல் தரக்கூடியது, உங்களுக்கு வந்து உரம் வந்து அதிகமாக ஈர்க்கப்படாத ஒன்று, உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக இந்த இருந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா CO 54, CO 53, CO 54 இவெல்லாம் மானாவாரி பருவத்துக்கு நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் மானாவாரி பருவமாக பயிர் செஞ்சுருக்கணுமோ அங்கெல்லாம் வந்து CO 54 வந்து பயிர் செய்யலாம். அடுத்து வந்து CO 55ன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது வந்து எல்லா பருவத்துக்கும் நீங்கள் வந்து பயிர் செய்யக்கூடிய ரகம். நம்ம சூப்பர் ஃபைன் சொல்லக்கூடிய அந்த ரகம் வந்து மிகச்சன்ன ரகம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுவை, பின் சம்பா, நவரை, தாளடி இந்த பருவத்துக்கு நம்ம வந்து இந்த ரகத்தை வந்து பயிர் செய்யலாம். அடுத்து வந்து CO 56 இந்த மாதிரி ரகம் நம்ம வந்துருக்கு. அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா CO 57 பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவுனிக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம், அதிக மகசூல் தரக்கூடியது. உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பாரம்பரியம் ரகங்களாக நம்ம வந்து கருப்பு கவுனிலாம் பயிர் செய்யணும், அதுக்கு மாற்றாக இந்த நம்ம வேளாண்மை பள்ளியிலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து CO 57ன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம். அடுத்து முக்கியமான ரகம் பார்த்திங்கன்னா CO 58. ஸோ CO 58 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசுமதி அரிசி இருக்குல்லையே, அதுக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அல்லது பிரியாணிக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இந்த பாசுமதி ரகத்தை வந்து நம்ம வந்து பயிர் செய்யலாம். CO 58 என்று சொல்லக்கூடிய அந்த ரகம்.
இவையெல்லாம் கோயம்புத்தூர் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்து ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நிறைய ரகங்கள் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். பின் சம்பா பருவத்துக்கு முக்கியமாக ஆடுதுறை 54ன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இதை வந்து வெள்ளைப்புண்ணிக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம், அதிக மகசூல் தரக்கூடியது, அதிகம் உரம் வந்து நம்ம வந்து இட வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகமாக உரம் இட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து சாயும் தன்மை கொண்டதாக மாறும். அதனால் இந்த ஆடுதுறை 54 வந்து நீங்கள் வந்து உரம் சமச்சீரான அளவு உரத்தை நம்ம வந்து பயன்படுத்தினா இந்த சாயாத தன்மை கொண்ட ரகமாக இருக்கும் ஆடுதுறை 54. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறை 58ன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பின் நவரைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நவரை பருவத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக இந்த ஆடுதுறை 58 இந்த ரகத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்து ஆடுதுறை 59 குறுவை பருவத்துக்கு மற்றும் நவரை பருவத்துக்கு நீங்கள் வந்து பயிர் செஞ்சு கொடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற ரகங்களும் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். அதுவும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக நம்ம வந்து எந்த பருவத்தில் நம்ம ரகத்தை தேர்வு செய்து மிக மிக முக்கியமானது. இவையெல்லாம் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து TKM 13 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. TKM 13 பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம். பிபிடிக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம் அது வந்து அதிக மகசூல் தரக்கூடியது, உங்களுக்கு வந்து சாயாத தன்மை கொண்டது. இந்த புகையானுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ரகமாக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடுதுறை TKM 13 சொல்லக்கூடிய ரகம். அடுத்து TKM 15ன்னு சொல்லக்கூடிய ரகம் எங்கெல்லாம் மானாவாரி பருவத்துக்கு நம்ம வந்து பயிர் செய்யலாம். TKM திருவூர்குப்பம் 15ன்னு சொல்லக்கூடிய ரகம் இதுவும் அதிக மகசூல் தரக்கூடியது. மானாவாரி பருவத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கெல்லாம் ரெயின்ஃபெட் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த மானாவாரி பருவத்துக்கு இந்த ரகத்தை வந்து பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து உறுப்பு தன்மை கொண்ட ரகங்கள் நிறையா இருக்குது. நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உப்பு கலர் மண் இதெல்லாம் இருக்கக்கூடிய ரகம் இதெல்லாம் இருக்குது. அந்த மண்ணுக்கு உகந்த ரகம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து திருச்சி ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து 2-3 ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் திருச்சி 3ன்னு சொல்லக்கூடிய ரகம் இதை பின் சம்பா பருவத்துக்கு நம்ம வந்து பயிர் செய்யலாம். அடுத்து திருச்சி 4ன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் இருக்குது, அதுவும் பின் சம்பா பருவத்துக்கு பயிர் செய்யலாம். அடுத்து திருச்சி 5ன்னு சொல்லக்கூடியது குறுவை பருவத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இவையெல்லாம் கலர் மண்ணுக்கு உகந்த ரகமாக சொல்லக்கூடிய ரகங்களை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இவையெல்லாம் இந்த ரகத்தை தெரிந்து கொண்டாலும் நம்ம வந்து எந்த பருவத்துக்கு எந்த மண்ணுக்கு எந்த ரகத்தை தேர்வு செய்து வைத்தால் நமக்கு வந்து மகசூல் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து விவசாயிகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி ஒவ்வொரு பயிர் உற்பத்தி தொழில்நுட்பங்களும் சொல்லக்குள்ள ஒன்றும் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி வந்து மிக முக்கியமானது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உயிர் உரங்கள் விதை உற்பத்தி செய்கிறோம் மற்றும் வந்து எதிர் நுண்ணீர் கொல்லிகள் பேசிலஸ் சப்டிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தக்குள்ள நமக்கு வந்து கண்டிப்பாக வேர் மூலம் பரவக்கூடிய நோய்களை மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பள்ளியில் விதை மையத்திலேருந்து விதை அமிர்தம் சொல்லக்கூடிய அந்த அது ஒரு நம்ம வந்து ரசாயன மருந்து வந்து கலவையை விதை நேர்த்தி விதைப்பதன் மூலம் நமக்கு வந்து வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், மகசூலும் அதிகம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதோடைய வெயிட் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் இருக்குது. நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதை அமிர்தம் சொல்லக்கூடிய 1 கிலோவுக்கு 2.5 ml நம்ம வந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். அப்படி விதைக்கக்குள்ள நல்லா வேர் வளர்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ விதை நேர்த்தி வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிர் விழுவதற்கு முன் வந்து பசுந்தாள் உரங்களை பயிர் செய்ய சொல்லுவோம். எதுக்காக பசுந்தாள் உரங்களை பயிர் செய்ய சொல்கிறோம்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம உரம் இட்டு ரசாயன உரங்களை இட்டு நம்ம மண் வந்து மலடாக போயிடுச்சு, அது உயிர்ப்புத்தன்மை கொடுக்குறது, அங்ககசத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து பசுந்தாள் உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனப்பை, தக்கப்பூண்டு, இப்போ நவதானியங்களை நம்ம வந்து பயிர் செஞ்சு அது பூக்கும் பருவத்தில் நம்ம வந்து உழுதா பாதி அளவு உர அளவு வந்து நம்ம வந்து குறைச்சலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா யூரியோட அளவை வந்து நம்ம வந்து குறைக்கக்குள்ள நமக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே நம்ம வந்து உர அளவை வந்து கண்டிப்பாக மண் பரிசோதனை செய்வதன் மூலம் நமக்கு வந்து அதிகம் மகசூல் கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. நம்ம உரச்செலவு நம்ம முக்கிய நோக்கம் வந்து உற்பத்தி செலவை குறைக்கணும், மகசூல் அதிகப்படுத்தணும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த உர அளவை வந்து சமச்சீரான அளவில் சீரான இடைவெளியில் கொடுக்கணும். ஒரு யூரியா கொடுத்தோம், யூரியாவும் நம்ம அடி உரம் வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து கொடுக்க சொல்கிறோம். அடுத்து மீதி யூரியாவும் பொட்டாஷும் மேலுரமாக இட சொல்கிறோம். ஸோ மண் பரிசோதனை செய்து இட சொல்கிறோம். அதுக்கு வந்து இலவன் அட்டையை கொண்டு பயன்படுத்தி நம்ம வந்து யூரியானோட அளவை வந்து இட வேண்டும். அப்போ வந்து இடக்குள்ள சீரான தூர் கட்டும் பருவம், பால் பிடிக்கும் பருவம், கதிர் வரும் பருவத்தில் நம்ம வந்து உரம் இடமிட்டுலாம் நமக்கு வந்து பயிருக்கு வந்து சீரான இடைவெளியில் உணவு கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து சூரிய ஒளிச்சேர்க்கை நடைபெற்று நமக்கு வந்து மகசூல் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள். ஸோ ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் நம்ம என்ன நோய்க்கு என்ன மருந்து அடித்து நம்ம வந்து பயன்படுத்தணும், அது மிக மிக முக்கியமானது. ஸோ நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா புகையான், நம்ம வந்து நற்றாங்கல்ல வரக்கூடிய பூச்சிகள் இருக்கும், பூச்சி மற்றும் நோய்கள் இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து மெயின் ஃபீல்டில் வரக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இலைச்சுருட்டு புழு, தண்டு துளைப்பான் அந்த இதெல்லாம் வரும். நோய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் மட்டும் சொல்லக்கூடிய அந்த நோய் அதிகமாக வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இவையெல்லாம் நம்ம வந்து எந்த பருவத்தில் வருது, அதுக்கு தேவையான மருந்து வந்து நம்ம வந்து தெளிச்சு நம்ம வந்து செஞ்சோன்னா ஒருங்கிணைந்த முறையில் பாதுகாப்பு முறையில் கடைபிடிச்சா நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகப்படுத்த முடியும். அப்போ இந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம வந்து மகசூலை பெருக்கணும்னா நமக்கு நெல் விதையில் வந்து உற்பத்தியை பெருக்கி நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும். அது முக்கிய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியை 2 மடங்குக்கு வருமானத்தை 3 மடங்காக ஆக்க வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். நம்ம உற்பத்தி செலவை குறைச்சி நம்ம வந்து மகசூல் எடுத்தோன்னா அதிக நெல் பயிரில் அதிக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே நடராஜன் அவர்களை 09840188416 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.